அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராங்படி பாட்காஸ்ட். உடலும் உயிரும் நிரம்பும் யாழும் பூவும் மனமும் அவளும் நானும். சஞ்சயன் சங்கீதா லவ் ஸ்டோரி. சஞ்சயனா சங்கீதாவோட 2 வயசு பெரியவர். ஸ்கூல் டேஸில் ஒரு பார்வைகள் இருந்திருக்குது. அது காதல் பார்ப்பாங்க, ஆனால் பேசிக்க மாட்டாங்க. சஞ்சய்க்கு ஒரு சின்ன க்ரஷ் இருந்தது சங்கீதா மேலே. சஞ்சய் 12th முடிச்சிட்டாரு, ஒரு காலேஜ் போயிட்டார். இவளும் 11th 12th படிக்கிறதுக்காக வேற ஒரு ஸ்கூல் போயிருக்காங்க. ரொம்ப நாள் பிரிவு இருந்திருக்குது. இருந்தாலும் இது வெறும் க்ரஷ் தானே அப்படியே போயிடுச்சு. ஒரு நாள் பார்த்துருக்காரு சஞ்சய் சங்கீதா 12th ஸ்பெஷல் கிளாஸ் மார்னிங் வரும்போது. தருணத்தை யோசிச்சு பாருங்களேன். நீலவானம் மஞ்சள் மேகமாக மாறும்போது, பறவைகள் எல்லாம் ஒரு அணிவகுத்து செல்லும்போது, எதிரில் அவர் கண்ணில் சங்கீதா சொல்லியிருக்காரு. நான் தான் சஞ்சய் தெரியுமான்னு கேட்கும்போது தெரியும். கொஞ்ச நேரம் பேசியிருக்காங்க. இந்த ஒரு கான்வர்சேஷன் இதுக்கும் ஒரு முடிவு கிடையாது. இது ஒரு புல் ஸ்டாப்பாக இல்லாமல் ஒரு கமாவாக இருந்திருக்குது. நாட்கள் நகர ஆரம்பிச்சது. இவங்களும் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டாங்க. சங்கீதா காலேஜும் இவங்களும் லாங் டிஸ்டன்ஸ் தான். ஸோ இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக மாற ஆரம்பிச்சது. எஃபியில் பேர் எடுத்திருக்காங்க சங்கீதா. சஞ்சய்க்கு மெசேஜ் பண்ணி நம்பர் வாங்கியிருக்காங்க. நாட்கள் அப்படியே போக ஆரம்பிச்சு. ஆரம்ப கட்டத்தில் மீட் பண்ணிக்க முடியல. அதனால இவங்க அவங்கள பார்க்குறக்கா போவாங்க, அவங்க இவங்கள பார்க்குறக்கா வருவாங்க. நிறைய ஊர் சுற்றிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க. இந்த மன மென்டல் மனதல் மாதிரி அவங்க கடைசி ஒன்று சொன்னாங்க. ரொம்பவே அது சிம்பிளாக சொல்லிட்டாங்க. அதுக்குள்ள 1000 அர்த்தம் இருந்துச்சு. இவ்வளோ நேரம் கை கோர்த்து அந்த மாலை நேரம் நடந்த ஒரு தருணத்தை விட பிரிய போகிறோம். இனி ஒரு வாய்ப்பு அமைஞ்சாலுமே எந்த ஒரு தருணமும் கிடைக்காத மாதிரி அந்த 5 விரல் சேர்ந்து ஒரு சின்ன நெருக்கமாக லைட்டாக ஒரு இறுக்கி பிடிச்ச ஒரு தருணம். அது இந்த 1000 அர்த்தங்களில் அது முதல் அர்த்தமான தெரிய ஆரம்பிச்சது. நிறைய லவ் கொடுத்துருக்காரு, 1 2 இல்லை. நிறைய மனசுக்குள்ள அந்த காதலுக்காகவே வாழ்ந்திருக்காரு. எதிர்பார்ப்பாங்க இந்த நொடி விருந்த நல்லாக்குமே இருக்காங்க. கரெக்டாக ஃபோன் பண்ணுவார். ரொம்ப சிம்பிள் டாடே, இது ரொம்ப சிம்பிளாக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் உங்கள் முகம் சோர்ந்திருக்கும் போது, உங்கள் மனசில் ஒரு கவலை இருக்கும்போது, எந்த ஒரு வார்த்தையுமே பகிராமல், எந்த ஒரு செய்கையும் இல்லாமல் உங்கள் அம்மாவோட அன்பு உங்களுக்கு கிடைக்க முடியல. என்னாச்சு சாமின்னு கண்டிப்பாக கேட்பாங்கல்ல. அந்த அன்பு தான் இந்த அன்பும். அதை காட்டிலும் இது ஒரு அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இந்த அன்பை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. சங்கீதா வீட்டில் மாட்டிருக்காங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் பார்த்து மாட்டி சொல்லியிருக்காங்க. நான் அம்மா ஃப்ரெண்டு தான் சொல்லும்போது சரி ஓகே ஃப்ரெண்டாக இருந்தாலுமே அளவை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நாட்கள் நகர ஆரம்பிச்சது. காலேஜ் முடிச்சு வேலைக்கு போகிற தருணம் சங்கீத வீட்டில் போய் பார்த்துருக்காங்க. அப்போ சஞ்சய் இன்ட்ரோ பண்ணி பேசி எல்லாம் இந்த காதல் உண்மையான காதலாச்சு. இந்த காதலுக்காக கல்யாணம் பண்ணிட்டாங்க. இந்த காதலுக்காக ஜாதி மதம் எப்படி வளர்ந்துருக்கலாம், ஆனால் அந்த நொடி இவங்களுக்காக ஒத்து போச்சு. இந்த கட்டம் அது இது சங்கீதாவோட அன்பு. ஏன் இந்த அளவுக்கு நான் சொல்கிறேன்னா, அவர் கூட இப்படி வாழணும், அவருக்காக இந்த மாதிரி இருக்கணும், அவரை இந்த உலகத்தை தனியாக ரசிக்கிறவங்களை தாண்டி அவருக்காக வாழணும், சஞ்சய்க்காக இது ஒன்று பண்ணணும். ஒரு அம்மா தன்னோட மகனுக்காக என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்களோ, ஒரு மகன் தன்னோட அம்மாவுக்காக என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு ஆசைப்படுவாங்களோ, சங்கீதா தன்னோட காதலனுக்காக சஞ்சய்க்காக அவருக்காக வாழணும், அவருக்காக ஒன்று பண்ணணும். அவங்க 2 பேரும் சேர்ந்து நிம்மதியாக அழகாக வாழணும். இன்னைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. காலேஜ் படிக்கிற காலத்துலேருந்தே ஒரு பிஸ்னஸ் வேலை ஆரம்பிச்சு அதுவும் ஒரு சக்ஸஸாக போய் அடுத்தடுத்து நிறைய பண்ணி இப்போ உயிரும் உடலும் நிரம்பும் யாழும் பூவும் மனமும் அவளும் நானும் அப்படின்னு ஒரு லவ் சேனல் ஆரம்பிக்க போகிறாங்க. கப்பிள் பிளாக்.
இன்னும் கொஞ்ச நாளில் உங்கள் கையில் அந்த காதல் கதையில் நீங்கள் பார்ப்பீங்க. காதலியோட காதலுக்காக சொல்லாமே காத்திருந்த ஒரு காதலன் உனக்காக வாழணுங்கிறக்காக வாழ்க்கையை மாற்றிக்கிட்ட இல்லை, அவங்களுக்காகவே வாழ்க்கையை உருவாக்கிக்கிட்ட சங்கீதா. இவங்களுக்காக மாறி வந்த சூழ்நிலை, இவங்களுக்காக வாழ்ந்த அந்த காதல், அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி எவங்கள மாதிரியும் இல்லாமல் அவளும் நானும். இந்த வார்த்தை மாதிரி உங்கள் வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கிறோம். இன்னும் மேலும் மேலும் நீங்கள் வளர வாழ்த்துக்கிறோம். இந்த சேனலோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்பாட்டிஃபைல கேட்டிங்கன்னா அங்கேயும் டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன். அவளும் நானும். வாழ்க வளமுடன். இது உங்கள் ராங் பிளே பாட்காஸ்ட்.